ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நான் சாதம் வடிக்கிற பானை. நேற்று ராத்திரி கொஞ்சம் நிறையாவே சாப்பாடு மிஞ்சி போச்சு. அதனால கரைச்சி தண்ணி மாதிரி நம்ம ஊரில் எப்படி பழைய சாதத்துக்கு ஊற்றி வைப்போமோ அந்த மாதிரி ஊற்றி வச்சேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ வாசமாக இருக்குங்க தண்ணி. இது இப்போ குடிக்கலான் இருக்கேன். ஆனால் எங்களுக்கு பிலோ 10 டிகிரி தான் டெம்பரேச்சர் இன்றைக்கி காமிக்குது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு தடவை பழைய சாத தண்ணி நீராகார தண்ணியை குடிச்சு தான் சிவியர் கோல்டு 15 நாள் த்ரோட்டே பேச முடியல. பட் இதில் எனக்கு வெங்காயம் போட்டு இப்போ சாப்பிட்ணும் போல் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு அப்போ அதை ட்ரை பண்ண போகிறேன். எப்போவுமே ரொம்ப கரெக்டான அளவு சாதம் தான் வடிப்பேன் நான் தினமுமே. ஆனால் நேற்று என்னன்னு தெரியல, கொஞ்சம் மிஞ்சிடுச்சு. அதாவது ஒரு கை தான் மிஞ்சும் தண்ணி ஊற்றி வைப்போம், அது ஒன்றும் பெருசாக இதாகாது. பட் இது கொஞ்சம் நல்லா கரைச்சிங்க பாருங்கள். தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பொதுவாக இந்த குளிருக்கு இது ஃபெர்மெண்ட் ஆகாது. நேற்று என்னவோ தெரியல ஆயிருக்கு. அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும்போதே அந்த நீராகார வாசம் ரொம்ப டெம்ப்ட் பண்ணிருச்சு. உண்மையாக சொல்லணுன்னா நான்லாம் பழைய சாதம் நீராகாரத்துக்கு அடிமை. ஏன்னா அதை சாப்பிடும்போது அதை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை குடித்ததுக்கப்புறம் வயிறு இடுக்கெல்லாம் நிறைஞ்சிரும். நமக்கு காஃபியோ பாலோ இல்லை டிஃபன் சாப்பிட்டுட்டு இடையில ஏதோ ஒன்று சாப்பிட்ணுங்கிற ஃபீலே வராது. அட் த சேம் டைம் வயிற்றுக்குள்ளே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நீர் மோர் குடிக்கிற எஃபெக்டை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். வயிறு அவ்வளோ குழுன்னு இருக்கும். இந்த அசிடிட்டி பிரச்சனை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் காலையில் நீராகாரம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய வெதர் காரணத்தினால என்னால் இதை சரியாக சாப்பிட முடியல. பட் இன்றைக்கி இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சின்ன வெங்காயத்தை உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் நான் அப்படியே சாப்பிட தான் போகிறேன். கோல்டு வந்தால் பார்த்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும். பார்த்தீங்களா, காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை தான் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்க போகிறேன். குடிப்பாரா என்னன்னு தெரியல. எனக்கே திட்டு இருக்குது. பொதுவாக என் ஹஸ்பண்ட் எதுவுமே என்ன சொல்ல மாட்டார். பட் லாஸ்ட் டைம் சிவியர் கோல்டானதில் இது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். பார்க்கலாம், அவருக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு மாதிரியாக பேசி என் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது அவருக்கு இதை கொடுக்க போகிறேன். இதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு கிளாஸ், அவருக்கு ஒரு கிளாஸு குடிச்சிட்டு சிக்காகிறோமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பழைய சாதம் பச்சை வெங்காயத்துக்காக இந்த ரிஸ்க்கை எடுக்கிற தயாராக இருக்கேன் நான். இருக்கிற ரணகலத்தில் இந்த கிளுகிழப்பு தேவையா? ஏற்கனவே பழைய சாதம் பச்சை வெங்காயம் சாப்பிட்ருக்கோம். இதில் போமோகிரானேட்டில் ஒரு ட்ரிங்க்கு, ஒரு ஃப்ளேவர் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த சீட்லாம் போட்டு. என் பையன் குடி அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணுறான். மோந்து பார்த்தா டானிக் வாசம் அடிக்குது. இந்த செரி காஃப்னு சொல்லி இருமலுக்கு ஒரு டானிக் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஊரில், அந்த வாசம் அடிக்குது. இதை வேற குடிச்சிட்டு ஜன்னி வராமல் இருந்தால் சரி இன்னைக்கு.